வணக்கம். அன்பு கருணை இல்லம் அறக்கட்டளை அன்போடு அரசை சீனிவாசன் இன்று திருவான்மியூரில் உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையை பார்க்க போனோம். அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 35 வயதாக இருக்குது. இன்னும் வளர்ச்சி இல்லாமல் குழந்தை இவ்வளோ 35 வயசில் இது போல் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து குழந்தைக்கு வந்து பென்ஷன், அதாவது இவங்களுக்கு உதவித்தொகை வந்து 2000 வந்துட்டு இருந்து கடந்த ஒரு 5 மாதமாக இப்போ நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நண்பர் மூலமாக எனக்கு தகவல் வந்தது. திருவான்மியூரில் போய் பார்த்துருக்கோம். இந்த குழந்தைக்கு அந்த உதவித்தொகை வாங்கி கொடுத்ததுக்காக இங்கே சென்று உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்ம நண்பர் சாய்கிருஷ்ண ஐயா அவர்கள் வந்து ஒரு அரிசியும் பெஸ்ட் போர்வை இது போன்ற விஷயங்கள் சொல்கிறேன். போன வாரம் ஒரு 16 நாளுக்கு முன்னாடி இங்கே பார்த்தா இவளுடைய அக்கா அவளும் வந்து இதே போல நிலைமையில் இருந்தா. அவ்வளோ அக்கா வந்து 14 நாளுக்கு முன்னாடி இருந்தா. இவளுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, மணிகண்டன். அவர் மாற்றுத்திறனால தம்பியா எல்லாருக்கும் தம்பி. அவர் பேர் நம்ம மணிகண்டன்றவர். எப்போ இருந்தாரு? 2023 பிப்ரவரி மாதம் வந்து இறந்துருக்காரு. ஆமா, இந்த இப்போ அவருடைய அக்கா வந்து இறந்துருக்கா. இவ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரொம்ப உடம்புல சரியில்லாமல் இருக்கா. ஆனால் அவளுக்கு வந்து உதவித்தொகை வரல. அவங்க அப்பாவுக்கு வந்து 72 வயசு ஆகுது. அவருக்கும் ஒரு உதவித்தொகை இல்லை. உங்களுக்கு எதனா வருதம்மா? இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் வந்து அதை வச்சு இப்போ இந்த வீட்டு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக தொண்டு நிறுவனங்கள் இவங்களுக்கு உதவி செய்ய வரணும், முன் வரணும். தயவுசெய்து வந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்களுடைய ஃபோன் நம்பரு அனுப்புகிறோம். அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சு இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு வழி செய்யுங்க. நன்றி, வணக்கம். பேசுங்க. அதாவது இவங்க பேர் வந்து கமலா. இல்லை நீங்கள் அறக்கட்டளை பேர் சொல்லி அதுக்கப்புறம் பேசுங்கய்யா. என்னோட பேர் சொல்லிட்டா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப போடு, ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் கட் ஆக மாட்டேன் தெரியல. இப்போ மொபைல் ஹேங் ஆயிடுச்சு போல. அவர் எங்கம்மா போடுறது? சரி சரி சரி.